உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காக இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநன்னாதா போற்றி. இந்த ஆடி மாத தெய்வ சபைக்கு மெய்வழி சாலையம்பதியிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலை செயசுந்தரம் அண்ணா அவர்களையும், சாலையம்பதியிலிருந்து வருகை புரிந்துள்ள நமது சபையின் பொறுப்பாளர் சாலை ஐயப்பன் அண்ணா அவர்கள் மற்றும் குடும்பத்தாரையும், செயசுந்தரம் அண்ணா அவர்கள் குடும்பத்தாரையும், அண்ணா குடும்பத்தாரையும், சங்கரங்கோவிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலை பரமசிவன் அண்ணா மற்றும் அவர்கள் குடும்பத்தாரையும், மற்றும் பாவூர்சம் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஜீவப்பிரிவில் அனைவருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தெய்வம் கொடுக்குற மெய்க்கல்வியோட லட்சணம் அதாவது என்ன அப்படின்னு யாரா நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மெய்க்கல்வியின் லட்சணம் அதாவது நம்ம தெய்வத்தோட பதம் அடைந்து அவர்கள் பொற்பாத கமலங்களில் நம் சரணாகதி அடைந்து அவர்களை வேண்டி விரும்பி கேட்கும் பொழுது இந்த பதவியை நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க நமக்கு ஒரு சின்ன கல்வியை வச்சிருக்கிறாங்க. அந்த கல்விக்கு பேர் மெய்க்கல்வின்னு பேர். இந்த மெய்க்கல்வியில் யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தன்னுடைய பரிசாகிய அந்த ஜீவ பரிசாகிய அந்த பரிசை நமக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன அடிப்படை கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். வேதம் ஆசான் திருமேனி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்முடைய ஆசான் திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பதிமறைவு செஞ்சு வான்கண்ணி விராட்தவத்தை உட்கார்ந்து நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ நம்முடைய தெய்வம் அவர்களை நாம சந்திக்கணும், பேசணும் அப்படிங்கிற வேதத்தின் கொடுக்கக்கூடிய சட்டம். அப்போ நாம அந்த தேவனாகிய கர்த்தரை நம்ம சந்தித்துள்ளோமா அப்படின்னு நமக்குள்ள கேள்வி கேட்டோம்னா நம்ம சந்திச்சிருக்கோமா, சந்திக்கலையா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம். எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசானுடைய வாக்கு என்னவா இருக்குன்னா வேதமாக இருக்கிறது. அந்த வேதத்துல யாரெல்லாம் துணி கொடுக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் மீட்பு நிச்சயம். அப்போ வேதத்தை உறக்க கூறி நன்றாக படிக்க வேண்டும். அந்த எந்த நேரத்தில் படிக்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்லி தெய்வம் உத்தரவிட்டிருக்காங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லக்கூடிய காலை பொழுதுல படிக்கிறது உத்தமம் சொல்லியிருக்காங்க. இதையே வள்ளல் பெருமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய வார்த்தையை ஒரு சாம நேரம் நீங்கள் பேசினாலோ கேட்டாலோ அதன்படி நடந்தாலோ அவருடைய வாக்கை கேட்டால் உங்களுடைய பாவம் கோடி 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 மடங்கு அழிக்கப்படும் சொல்றாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ நூல்களை படிச்சிருப்போம், எத்தனையோ வேதங்களை படிச்சிருப்போம். அந்த வேதங்கள் எல்லாம் நமக்கு என்ன எடுத்து பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மரணமில்லா பெருவாழ்வை, இந்த நித்திய ஜீவனை அடையும் பொருட்டே வேதங்கள் நமக்கு இறக்கப்பட்டுள்ளன. ஆனா அந்த வேதம் செயலுக்கு இருக்குதா இல்லையான்னு கேட்டா நீங்க எவ்வளவுதான் கத்தினாலும் சரி கதறினாலும் சரி அந்த வேதம் நமக்கு செயலுக்கு வருவதில்லை. எப்படி? இது நமக்கு எல்லாரும் ஒரு கேள்வியா இருக்கும். நானும் நூல் படிக்கிறேன், எத்தனையோ நூல்கள் படிக்கிறேன், எத்தனையோ இதை படிச்சிருக்கேன், அவங்களோட வேத கிரந்தங்கள் எல்லாமே நம்ம உயிர்நிலை தானே கூட்டி செல்லுது அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பெருவாழ்வை அடையக்கூடிய பாதைகளை இட்டு சென்றார்கள். அவர்கள் மறைந்த பின்பு அந்த செயல் கைவராகிறது இல்லை. அப்போ அந்த செயல் இப்ப எங்க கைவரவாகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சாலையில மட்டும்தான் கைவரவாகிட்டு இருக்கு. அவங்களுடைய அடியார்களாகிய அவங்களுடைய யாரெல்லாம் அவங்களோட நினைச்சு பயணம் பண்றோமோ அவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி யாரெல்லாம் பயணம் பண்றோமோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இது தெய்வம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வேதத்தை படிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்போ வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஜீவனுடைய வாழ்வுக்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அதுல எல்லாமே இருக்குது. அப்போ அதன்படி நம்ம அடைய முடியுமா, அதன்படி நம்ம பயணம் பண்ண முடியும்னு கேட்டா கண்டிப்பா இந்த காலத்துல முடியாது. தெய்வம் அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா என் சொல்படி நட அதுவே உனக்கு மீட்பு நிச்சயம் சொல்றாங்க. அப்போ நம்ம குருபிரம அவர்கள் நமக்கு என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மூல மந்திரம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மூல மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு நேரம் சொல்லுவோம், இரவுல தூங்க போகும்போதும் ஒரு நேரம் சொல்லுவோம். ஆனா கிடைக்கிற நேரமெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட நினைவு மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஏன்னா அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எத்தனையோ இன்பங்கள் துன்பங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்போ நம்மளுடைய நினைவு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுல பழகி இருக்கோமோ அந்த பழக்கத்திலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நினைவை நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாற்ற முடியாது. அப்போ குரு பெருமானுடைய மூல மந்திரத்தை நாம செபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம நினைவானது பாத்தீங்கன்னா, அவங்க பிரம்மத்தில் இருக்கிறாங்க. யாரு? நம்முடைய குரு பெருமான் அவர்கள் எப்போதுமே பிரம்மத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் நினைவாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட நினைவும் பிரம்மத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கோம். அப்போ இதுவரைக்கும் வந்த பாரவான்கள், செம்மல்கள் எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னா பாடுபட்டாங்க, அந்த வழியை கத்துக் கொடுத்தாங்க. ஆனா நம்ம தெய்வம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பாடும் கொடுக்கல, எந்த இதுவுமே நமக்கு செய்ய சொல்லல. அவர்கள் சொன்னது எல்லாமே அவர்கள் சொல்படி நடக்கிறதா. முதல்ல வேதத்தை படிக்கணும். அதிகாலையில் நம்ம சீக்கிரம் எந்திரிச்சிடணும். 4 மணிக்கு அல்லது 5 மணிக்குள்ள எந்திரிச்சிட்டு நூல் படிக்க ஆரம்பிச்சிடணும். கை கால் சுத்தம் பண்ணிட்டு நூல் படிக்கணும். நூலை எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா படிக்கக்கூடாது, காதுகளை படிக்கக்கூடாது, சும்மாலாம் படிக்கக்கூடாது. உறக்க கூறி படிக்கணும். உறக்க கூறுனா தொனி கேட்கணும். இந்த தொனி உங்களுக்கு கேட்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தொனி நமக்குள்ள கேட்டுட்டுனா போதுமானது. நமக்குள்ள வேகமா உள்ள போய் பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தெய்வத்தை நீங்க சிந்திக்க சிந்திக்க அந்த செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே கைவரவாயிரும். அப்போ தெய்வம் நமக்குள்ள இருந்து பேசுறத, அவங்க செயல்படுறத நம்மளால புரிய முடியும். இது கண் கூட நம்ம எல்லாம் பார்க்கலாம். எப்படி பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை அதற்கேற்றார் போல தெய்வம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிறரை குறை சொல்லக்கூடாதுன்னு செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த காரணத்து மட்டும் நமக்கு ஒருவருக்கும் எப்போ பிணக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, டீ கடை பெஞ்சில இருந்தா சண்டை வந்துடும். நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம தெய்வம் இதெல்லாம் அவங்க தன்னுடைய தவத்துல பார்த்துட்டு பிறரை குற்றம் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. தெளிவா இருக்கும். அதே போல அரசியல், வீண் ஆடம்பரம், வீண் செலவுகள், அதே போல சினிமா பார்த்தல், பஞ்சமா பாதங்களை தவிர்த்தல், இது போல நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம செஞ்சு வர 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனமானது வெளி உலகத்தில் செல்லாம அந்த தெய்வத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் நமக்கு என்ன உத்தரவிடுகின்றார்களோ அந்த உத்தரவை நாம் மதித்து செயல்படும் பொழுது நமக்கு இந்த மெய்க்கேள்வியின் பயனாகிய அந்த வீடு பேரும் அடைதல் அப்படிங்கிறது நமக்கு தெய்வம் கொடுக்க ஒரு பரிசாக நமக்கு அமைந்து விடுகிறது. அப்போ அந்த பரிசை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் பயணம் பண்றாங்க. ஆனா அவர்கள் யாருக்குமே கிடையாது. மனிதன் ஒருவர் மட்டுமே இறைவனுடைய ரகசிய பெட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதன் எங்க குடியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இருதயத்திலே, ஈசன் இருப்பிடம் இருதயத்திலேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இருதயம் நமக்கு பிரகாசமாகணும் அப்படிங்கிறதான் எல்லா வேதங்களும் சொல்லக்கூடிய உட்கருத்து. அப்போ நம்ம பிரம்மத்தோட பயணம் பண்ண இந்த கல்பு நமக்கு பிரகாசமாகிறத நம்ம கண்கூடாகவே பார்க்க முடியும், அதை உணர முடியும். அதன்படி நடக்கும் பொழுது அந்த பிரம்மமே நம்மளை பிரம்மா கூட்டு போறதையும் நம்மளால பார்க்க முடியும். இது அனுபவமா இந்த மெய்க்கேள்வியில கிடைக்கக்கூடிய அனுபவமா இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம நூல் படிக்கணும், மூலமந்திரம் சொல்லணும். காலையில 7 மணிக்கு ஆச்சுன்னா கண்டிப்பா மகா சங்கல்ப மந்திரம் எந்த நிலையில இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம சொல்லணும். ஏன்னா மகா சங்கல்ப மந்திரம் 7 மணிக்கு ஏன் எடுத்துருக்கான்னு சொல்லி போன வகுப்புல நமக்கு சேசுந்தரம் அண்ணா கொஞ்சம் அதை எடுத்து பேசினாங்க. எனக்கே அதுலதான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. மீண்டும் அதை பத்தி நம்ம அண்ணாட்ட கொஞ்சம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதே போல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நினைவு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம குரு பெருமான் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு கொடுத்ததையும் அப்போது நமக்கு நம்ம பொறுப்பாளர் உள்ள வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தெய்வ வாக்கியங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். மாதவ தவ மருந்தொன்றிருக்கு வாங்க வாருமே, மரண வறுமை தீருமே. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வறுமைன்னா என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, கையில பணம் இல்லாதான் வறுமை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது வறுமை கிடையாது. ஆனா இந்த தவத்தை பெற்றுட்டோம்னா இந்த வறுமை நமக்கு நீங்கும்னு சொல்லி நம்ம தெய்வபுராணமாக நமக்கு உத்தரவிடுறாங்க. அப்போ கூடி சங்கம் தேட தேட கோதறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தெய்வ வாக்கியத்தை நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூடி சங்கம் தேடுறது, அவங்களுடைய வாக்குகளை கேட்கிறது, இது எல்லாமே நமக்கு தவமாக மாறி நம்முடைய நினைவு சுத்தப்பட்டு நாம பிரம்மத்தை சந்திக்க முடியும், பிரம்மத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும், இந்த மெய்க்கேலின் பயனை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வருகை அந்த வரவேற்புரை மீண்டும் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம். சதுர்கம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்கராகிய யோகவான் சாலை ஆண்டவர்களையும் தீர்ப்பளிப்பு. தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திரு கைலாசவாசா தீன்குலத்திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே, இரண்டு அனைத்தும் ஒன்றாகி வந்த மெய்வழி தெய்வமே. யமன்படர் அடிபடு கோடாயுதக்கோர். தெய்வ திருவாக்கியம் 13. தெய்வ புலமை
திருவள்ளுவ நாயனாரின் திருக்குறளை பற்றி பேசாதவர்கள் உண்டா? படித்தவர்கள் அத்தனை பேரும் என்ன புடை இருந்தால் நம் தமிழில் உள்ள அதை உலகத்திலே பல மொழிகளிலும் எழுதி படிக்க வரும். ஒரு நூலை பாடுவதை விட மொழிபெயர்ப்பது மிகவும் கடினம். அப்படி இருந்தும் இந்த நூல் எத்தனையோ மொழிகளிலும் எழுதப்பெற்றிருக்கிறது என்றால் இதை படிப்பதின் பிரயோசனத்தை பற்றி எவ்வளவு புடையிருக்க வேண்டும். பேசுகிறவர்களில் யாரேனும் மெய்யான பலனை பெற்றா பேசுகிறார்கள்? இல்லை. பின்னே திருக்குறளிலே என்னத்தை அறிந்து இவர்கள் இப்படி பேசுகிறார்கள்? திருக்குறளில் உள்ள மொத்தம் 1330 பாட்டுகளிலே வேணுமென்றால் 1329 பாட்டுகளை தள்ளிவிடுவோம். ஒரே ஒரு குறளுக்கு திட்டமான சரியான செயலுடைய அர்த்தம் சொல்லட்டுமே, சொல்ல முடியாது. தாங்கள் சொல்லுகிற அர்த்தம் தங்கள் மனதுக்கே முழு திருப்தி இல்லை என்று நன்றாக தெரியும். ஆனாலும் பிறர் மதிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள், அல்லது அதனால் ஏதாவது நன்மை புண்ணியம் வந்துவிடும் என்று நம்புகிறார்கள். தேவநாட்டு கோமானாகிய திருவள்ளுவர் அவர்களின் நூலை இவர்கள் படிக்கிறார்களே, அதில் இவர்கள் என்ன காணுவார்கள்? அந்த ஞான கண்டாளத்தில், அறிவாகார கிடாரத்தில், மதிநிதி அண்டாளத்தில் இவர்கள் எந்த நன்மையை கண்டு அடையப் போகிறார்கள்? அதற்கான சாவி இவர்களிடத்தில் ஏது? உதாரணமாக, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற பாட்டிலே என்னன்றி என்று சொல்லியுள்ளார்களே, அது என்ன என்று படித்து கிடித்து பட்டம் பெற்றவரை கேட்டால் என்னன்றி என்றால் என்னன்றிதான் என்பார். செய் நன்றி என்றால் செய்த நன்றி என்பார். அப்போ செய்யாத நன்றி ஒன்று உண்டா என்றால் திரு என்று விழிப்பார். இந்த அர்த்தம் யாருக்கு தெரியாது? இதனால் விளங்காதது என்ன விளங்கிவிட்டது, விடியாதது என்ன விடிந்து விட்டது. என்னன்றி என்பதிலேயே எல்லா நன்றியும் அடங்கிவிட்டது. பிறகு செய் நன்றி என்று வேறே சொல்லி இருக்குதே, அது என்ன? அது இந்த உலகத்திலே உள்ள எல்லா நன்றிகளுக்கும் அப்பால் உள்ளது, எவருடைய நினைவுக்கும் எட்டாதது. அது மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாதது. உலக நன்றிகளையே மனிதர்களால் செய்ய முடியாதே, உணவு உடை முதலிய எல்லா நன்றிகளையும் இறைவன் அல்லவா படைத்து கொடுத்திருக்கிறான். மனிதனால் ஏதாவது ஒன்று உண்டாக்க முடியுமா? இறைவன் இவர்கள் நாக்கிலே அறுசுவைகளை வைத்து படைத்ததற்காக வெளியே அண்டத்திலேயும் அதற்கு வேண்டியதெல்லாம் படைத்தான். இவர்கள் கண்ணிலே வண்ணங்களை படைத்ததற்காக அண்டத்திலேயும் வண்ணங்களை படைத்தான். இவர்கள் காதிலே இனிமையும் பயங்கரமும் வைத்து படைத்ததற்காக அண்டத்திலேயும் அதற்கேற்ற தாழ்ந்த உரத்த சப்தங்களை படைத்தான். படைக்காதிருந்தால் உங்களுக்கு என்ன கேட்கவா தெரியும்? ஆகவே நன்றி என்றால் உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் படைத்து ரட்சிக்கிற செயல். இதை ஏன் நீங்கள் நினைத்து பார்க்கிறது கூட இல்லை? உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வைக்காத பொருள் ஏதாவது இருந்தால் இது ஏது, யார் வாங்கி வைத்திருப்பார்கள் என்று நினைத்து பார்ப்பீர்கள் அல்லவா? இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்றியை உங்கள் தாய் செய்திருப்பாளா? உங்கள் தந்தை செய்திருப்பானா? உங்கள் பெண்டு பிள்ளைகள் செய்திருப்பார்களா? அதெல்லாம் கூட வேண்டாம். உங்கள் கிட்டவே இருக்கிற உங்கள் கை செய்திருக்குமா? உங்கள் கண் செய்திருக்குமா? உங்கள் காது செய்திருக்குமா? இதையே நினைக்காத இவர்கள் எல்லா நன்றியையும் கொன்றவர்கள் அல்லாமல் வேறு என்ன? அப்படி எல்லா நன்றியையும் கொன்றவர்களுக்கும் உய்வு செய்கின்ற ஒரு ஒப்பற்ற நன்றி இருக்கிறதே, அதுதான் செய் நன்றி. அதை ஒருவன் எங்கே போய் பெற முடியும்? பணம் போட்டு வாங்கக்கூடியதா? இல்லை, அது மனித சக்திக்கு எட்டாதது. மனித சக்திக்கு மேலான சக்தி படைத்த ஒருவர், அதாவது இறைவனின் முத்திரை பெற்ற
மெய்ஞான சர்க்குருபிரான் ஒருவர்தான் அதை செய்ய முடியும். அவர்கள் தயவால் தான் ஒருவன் அதை பெற முடியும். அதை என்றும் மறவாமல் அதில் முழு மன ஒட்டுதல் வைத்து இறுதி வரை நிலை நிற்பானேயாகில் இறைவன் தந்த எல்லா நன்றிகளையும் இவன் மறந்த குற்றமும் மன்னிக்க பெறும். மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொளிக்கும் பேரின்ப பெருவாழ்வும் இவனுக்கு தரப்பெறும். இவனுடைய குற்றத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்கின்ற இந்த நன்றிக்குத்தான் செய் நன்றி என்று பெயர். இதையே இன்னொரு பாடலில் செய்யாமல் செய்த உதவி என்றும் அதற்கு வையகத்தையும் வானகத்தையும் ஈடாக கொடுக்க முடியாது என்றும் சொல்லி இருக்கிறார். அப்பேர் கொத்த உதவி அது எது? ஒருவனுக்கு கண் பார்க்கிற உதவி செய்கிறது, காது கேட்கிற உதவி செய்கிறது, நாக்கு சுவைக்கிற உதவி செய்கிறது, கையொரு உதவி, காலொரு உதவி, இப்படியே ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு உதவியை செய்கிறது. ஆகவே இவன் உதவியிலே வைத்து முழு வல்லபம் உடையவன். இவனுடைய முழு வல்லபத்தையும் கொண்டு இவனாலே செய்ய முடியாத உதவி ஒன்று உண்டு. அதுதான் செய்யாமல் செய்த உதவி. இவனுடைய உதவி வல்லபத்தினாலே செய்கிற உதவியானது எவரும் செய்யக்கூடிய உதவியாக இருந்தால் அது வையகமும் வானகமும் ஈடு பண்ண முடியாத உதவியாக இருக்குமா? வையகமும் வானகமுமே போதாது என்றால் இவன் கையிலே என்ன இருக்குது ஈடு செய்ய? வையகமும் வானகமும் அளவு கடந்த பெரிதானவை என்றாலும் அனித்தியம்தானே. அனித்தியத்திலே வைத்து வையகத்தையும் வானகத்தையும் விட பெரியது எதுவும் இல்லை. எல்லா அனித்தியமும் அவற்றிலே அடக்கம். அனித்திய உதவிகளாகிய மனித உதவிகளாகிய அனித்தியம் வையகமும் வானகமும் ஆகிய அனித்தியத்தின் முன் எம்மாத்திரம், அந்த வையகமும் வானகமுமே நித்தியத்தின் முன் எம்மாத்திரம். ஆகவே வையகமும் வானகமும் ஈடு பண்ண முடியாதது நித்தியம் ஒன்றுதான். அந்த நித்தியத்தை மனிதன் தலையில் ஏற்றி வைப்பதே செய்யாமல் செய்த உதவி. இப்படியே ஆயிரக்கணக்கில் இந்த நித்திய பெரிய செயலை பற்றி திருவள்ளுவர் பெருமான் பாடியிருக்கிறார்கள். மனிதன் நினைவுக்கு இந்த செயல் எட்டவே எட்டாது. அப்படி இருக்க இவர்கள் மொழிபெயர்த்து கொடுப்பதை வெளிநாட்டான் படித்தால் அவன் அதில் என்ன சுவை காண்பான்? அவனுக்கு என்ன அதிசயம் பிறங்கும்? கொஞ்ச நாளைக்கு கிளறி பார்ப்பான். பிறகு இதுல என்ன இருக்குது? சாதாரண விஷயம்தானே, நாம் எழுதுகிற நாவல் போலே இதுவும் ஒன்றுதான் என்று தூக்கி எறிந்து விட்டு போவான். நித்தியத்தை சிறிதும் அறியாமல் மலைமலையாக பேசியும் பயன் என்ன? நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் வாக்கிலே ஒரு திவலையை என்றாலும் அதிலிருந்து வீசக்கூடிய அறிவாகார அதிசய வீச்சு இவன் பேச்சில் இருக்குமா என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். மணி என் இதய பெருமான் குன்னென்னும் கண் சொல் தன்னில் அறிந்த குணக்கடல் மாமணிகள் என்னையும் மன்னவர் தன்னில் அறிந்துர என் இதயம் திறந்தே சொன்னவராதி அருட்பெரும் ஜோதி செங்கமலம் பதமே. எல்லோருக்கும் நமஸ்காரம்.